வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது நம்ம பிருகுநந்தி நாடியில் விதிமுறைகளை பார்த்துட்டோம். சேர்க்கை தொடர்புனா 1, 5, 9, எதிர் சேர்க்கைனா 3, 7, 11, உபச்சேர்க்கைனா 2, 12 இப்படிங்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். போன வகுப்புகளில் பார்த்துட்டோம். இப்போ நாடியில் பலன் சொல்வது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு பராசர முறையில் திசா புத்தி, இந்த திசை இந்த புத்தி நடக்குது, அதனால் அந்த திசா புத்திநாதர்கள் இப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறோம். இங்கே திசா புத்தியெலாம் பார்க்க தேவையில்ல. ஜாதகத்தில் கண்ணில் பார்த்தோன்னா பலன் சொல்கிறது தான். அது எப்படி கால நிர்ணயத்தோடு எப்படி சொல்கிறது, அதுதான் நம்ம ஒரு ஸ்டெப் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பராசர முறையில் குரு பயிற்சி இந்த ராசிக்கு இத்தனாம் இடத்துல போகுது, இந்த ராசிக்கு லாபஸ்தானத்தில் போகுது, இந்த ராசிக்கு சரியில்லாத இடத்துல போகுது, அதனால் இந்த குரு பயிற்சி இந்த ராசிக்காரருக்கு சரியில்லை அப்படிங்கிறதுலாம் இங்கே இல்லை. இங்கே என்னன்னா, பிறந்த கால ஜாதகத்தில் கோச்சார குரு எந்த வீட்டில் போகிறாருன்னு பார்க்கணும். குரு அப்படின்னா என்னென்னா ஜீவன், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 2 பேர்த்துக்கும் பொதுவாக குரு பயிற்சி என்னென்னா, அது ஒரு அந்த நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் பதிவாயிருக்குதோ அங்கே நன்மை பதிவாயிருக்குதா தீமை பதிவாயிருக்குதா, அப்போ கிரக சேர்க்கையில் நன்மை தீமைன்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த பதிவு மேலே அந்த கோச்சார குரு போகும்போது அந்த பதிவோட வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்போ உதாரணத்துக்கு சில உருவங்கள் செஞ்சு வச்சிடும். அந்த உருவங்களுக்கு உயிர் கொடுத்துட்டா அந்த உருவம் என்ன செயல்பாடு செய்ய போகுதோ அதை செய்ய போகுது. அதுமாரி தான் நம்ம பார்க்க போகிற ஜாதகத்தில் கோச்சார குரு எந்த வீட்டில் போகிறாருன்னு பார்க்கணும். அது 1. நம்ம 1, 5, 9 சேர்க்கை தொடர்புன்னு ஒன்று எடுத்துக்கிறோம்ல, அது என்னன்னா, கோச்சார குரு எந்த வீட்டில் போகிறாரோ அந்த வீடு என்ன திசையை குறிக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்க்கணும். இப்போ கடகத்தில் கோச்சார குரு போகிறாரு. கடகம் அப்படிங்கிறது வடக்கு திசை ராசி. வடக்கு திசையில் குரு பகவான் வராரு. நம்ம பிறந்த ஜாதகத்தில் வடக்கு ராசி வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்தில் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தோட செயல்பாடு வேலை செய்யுது. சரி, அதில் கிரகம் இல்லை அப்படின்னா அந்த வீட்டிலேருந்து 5வது வீடு விருச்சகம், அந்த வீட்டிலேருந்து 9வது வீடும் மீன். நேர் 7வது வீடு எதிர்த்தாக்கத்தை கொடுக்கும். நேர் 7வது வீடு. இந்த வீடுகளில் என்ன கிரக சேர்க்கை இருக்குதோ அதோட செயல்பாடை அந்த ஜீவன் அனுபவிக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது மேற்கண்ட ஜாதகத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஜாதகத்தில் கடகத்தில் சுக்கிரை, இல்லைன்னா விருச்சகத்தில் சுக்கிரை, இல்லைன்னா மீனத்தில் சுக்கிரை, இல்லைன்னா நேர் 7வது வீடு மகரத்தில் சுக்கிரை. இங்கே இருந்துச்சுன்னா கோச்சார குரு அந்த சுக்கிரனோட பலனை அனுபவிக்குது. அந்த சுக்கிரை எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குது, அதோட நட்பு கிரகமாக பகை கிரகமாக, அந்த வீட்டில் என்ன தன்மையில் இருக்குதோ அந்த தன்மையை ஜாதகர் அனுபவிக்கிறார். இவ்வளோ தான் விஷயம். இப்போ தோராயமாக சொல்லணும்னா, கடகத்தில் கோச்சார குரு வந்துட்டார், கடகத்தில் சுக்கிரம் இருக்குது அப்படின்னா அந்த சுக்கிரன் மேலே குரு போயிட்டுருக்கிறாரு. அப்போ சுக்கிரனோட பலன் ஜீவன் அனுபவிக்குது. அந்த வருடம் அந்த சுக்கிரனோட பலனை தான் செயல்படுத்திட்டு இருக்கும், அந்த ஜாதகருக்கு செயல்படும். கடகத்திலே கிரகம் இல்லை, விருச்சகத்தில் சுக்கிரன்னாலும் அதோட பலனும் வேலை செய்யும். இல்லை மீனத்தில் சுக்கிரன், இந்த 1, 5, 9ங்கிற அந்த விதிமுறை அதில் தான் செயல்படும். இல்லைன்னா நேர் 7ல் மகரத்தில் சுக்கிரம் இருந்துச்சுன்னா அதுவும் பிரதிபலிக்கும். இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம்னா அது எத்தனை வயசுன்னு பார்க்கணும். ஆணா பெண்ணா எத்தனை வயசுன்னு பார்க்கணும். ஒரு இளமை வயதில் இருக்கிறவங்க, நடுத்தர வாலிப வயதில் இருக்கிறவங்களுக்கு, வாலிப வயதை தாண்டி இருக்கிறவங்களுக்கு அந்த வயது வாரியாக அந்த சுக்கிரன் எப்படி வேலை செய்கிறாருன்னு பார்க்கணும். இப்போ ஒரு திருமணத்துக்காக காத்திருக்கிற ஒரு ஆணோட ஜாதகம் சுக்கிரன்னா மனைவி,
அப்போ ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் மேலே கோச்சார குரு போகுது, கடகத்தில் சுக்கிரங்குது, இல்லைன்னா நேர் ஏழாவது வீடான மகரத்தில் சுக்கிரங்குது, விருச்சகத்தில் சுக்கிரன், மீனத்தில் சுக்கிரன். இதெல்லாம் இது மாதிரி எங்கே இருந்தாலும் சரிங்க, அந்த சுக்கிரனோட செயல்பாடு. சுக்கிரனா என்ன? மனைவி. திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற ஜாதகருக்கு கோச்சார குரு அந்த சுக்கிரன் மேலே போகும்போது திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு. அப்போ ஒரு சில பேர்த்துக்கு ஏன் திருமணம் ஆகலை? சுக்கிரன் மேலே தானே கோச்சார குரு கடந்து வந்தார். அப்போ தான் தாமத திருமணமா, உரிய கால வயதில் திருமணமா, இல்லை திருமணமே இல்லாத போகுமா? நம்ம எல்லா ஜாதகத்துலேயும் சுக்கிரன் இருக்கும், அது மேலே தொட்டு வரும்போதெல்லாம் ஏன் நடக்கலைன்னா அப்போ தான் இன்னும் டீப்பாக போகணும். இப்போ நிறைய பேருக்கு இது திருமணம் நடக்குது. சரி, பொதுவாக சுக்கிரன்னா சொத்து, காசு, பணம், பொருளாதாரம், இதெல்லாம் சுக்கிரன் தான். செல்வாக்கு சுக்கிரன். அப்போ இது மேலே கோச்சார குரு போகும்போது அந்த கோச்சார குரு இந்த கடகத்தொட்டு வெளியே போகிற வரைக்குமே அந்த சுக்கிரனோட காரத்துவத்தை ஜாதகர் அனுபவிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? காசு, பணம், பொருளாதாரம், ஆடம்பரம், செல்வாக்கை ஜாதகர் அனுபவிப்பார். இந்த வருஷம் ஜாதகருக்கு செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தோன்னே நாடியில் சொல்லலாம். புரியுங்களா? இப்படி தான் நாடியில் பலன் பார்க்கணும். கோச்சார குரு எந்த வீட்டில் நுழையிறாரோ அதை வச்சு இந்த வருஷம் இது நடக்குது அப்படின்னு சொல்லலாம். வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கோச்சார குரு, ராகேது, சனி பகவான், இந்த மூன்றை வச்சுக்கிட்டு இந்த வருஷத்தில் என்ன நடக்குது, இது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை கவனிச்சிட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது அப்ளை பண்ணும்போது அந்த கார்த்தம் வேலை செய்யுது. சுக்கிரனோட இப்போ சுக்கிரன் கடகத்தில் இருக்குது, அதோட கூட என்ன திரிகோணத்தில் ஏதாவது கிரகம் சேர்ந்துருக்குதா, பக்கத்தால் கிரகம் சேர்ந்துருக்குதான்னு பார்த்தோமா, அந்த கிரக கார்த்தையும் இதையும் இணைச்சி பாயிண்ட் பார்க்கும்போது அதுதான் செயல்படுது. அது இன்னும் வரும் வகுப்புகளில் நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் பார்த்துடலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.